ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோக்கிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது டாடா டியாகோ இவி எலக்ட்ரிக் வேர்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் எலக்ட்ரிக்கில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் 10 லட்ச ரூபா அண்டரில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,83,000 உங்களுக்கு கிடைக்குது. அட் சேம் டைம் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் வந்து 12,98,000 வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸிங் ஆன் ரோடில் இருக்குது. ப்ரைஸிங் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஆஸ் பர் தருமபுரி ஷோரூம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டியாகோ ஈவியில் உட்காந்துருக்கோம். சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்க பர்சனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இந்த சைடு போல்ஸ்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. எல்லா வண்டியிலும் டாட்டாவில் ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல், ஹார்மன் கார்டமோட மியூசிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, கியர் ஷிஃப்ட்டு, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஃபோன் வைக்கலாம், 45 வால்ட்ஸ் சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர், 12 வோல்ட் சார்ஜர். க்ளவ் பாக்ஸு நல்லா பெருசாக இருக்குது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ். அப்புறம் நைட் விஷன் மிரர், வாய்ஸ் கமாண்டுக்கு மைக்கு, ஸ்டியரிங் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங், எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர், ஏசி வென்ஸில் ப்ளூ கலரில் அந்த எலக்ட்ரிக்கை இண்டிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டச் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பேக் சீட்ஸ், இங்கே கப் ஹோல்டர்ஸ், இது சின்னதாக இதை காயின் எதாவது வச்சுக்கலாம். 12 வோல்ட் சாக்கெட் இருக்குது. அப்புறம் இங்கே மொபைல் வைக்கிறதுக்கான சாக்கெட் இருக்குது. பேக்கில் ஏசி வெண்ட் இல்லை. சீட்டில் நல்லா குஷனிங் வந்து ஹார்டாக இருக்குது. உட்காரத்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பின்னாடி போய் பார்க்கலாம். டிரைவர் சீட்டை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். இடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து பாருங்கள் கேபின் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்ம்ரெஸ்ட் மிஸ்ஸிங். இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஹெட்ரெஸ்ட்டு. தலை வச்சுக்கலாம் சாச்சு. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர். இங்கே எதுவும் இது இல்லை. இங்கே எதுவும் வைக்கிறதுக்கான இது இல்லை, ஸ்பேஸ் இல்லை. பேக் சீட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரூம் இருக்குன்ட்டு. இருங்க, இங்கே உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்டர் தை சப்போர்ட் சுத்தமாக இல்லை. பாருங்கள் எவ்வளோ தூரம் நீட்டிகிட்டு இருக்கு கால். அண்டர் தை சப்போர்ட் இல்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஓகே. இந்த கேபிள்லாம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. மேபி இது டெமோ வண்டின்றதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரோட ஃபியூச்சர் லிஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப இந்த காரில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன், அதோட ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப்பர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஆட்டோமேட்டிக் டிம்மிங் மிரர்ஸ், நைட் டைமில் உங்களுக்கு கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு ஆட்டோ ஐவிஆர்எம் இருக்குது.
அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, டிரைவிங் மோட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஜென்ரேட்டிவ் மோட்ஸ்னு சொல்லிட்டு பிரேக்கிங் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து உங்களுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ் மோட்ஸ். அப்புறம் ரியரில் வந்து வாஷர் இருக்குது, வைப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பரான ஒரு விஷயம், லெதர் சீட்ஸ் இந்த காருக்கு செம. டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் வந்து கிடைக்கும், மற்றதெல்லாம் ஃபேப்ரிக். இந்த காரில் மொத்தம் 2 வகையான பேட்டரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 257 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்சும், இன்னொன்றுத்தில் 315 கிலோமீட்டர் ரேஞ்சு நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஹராய் ரேஞ்ச் படி ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 கிலோமீட்ரு, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோமீட்டர். ஸோ 2 பேட்டரி வந்து ஒன்று 19.2 கிலோவாட், இன்னொன்று 24 கிலோவாட் பேட்டரி. இதில் பவர்னு பார்க்குறப்ப நமக்கு மீடியம் ரேஞ்சில் 61 ஹார்ஸ் பவரும், உங்களுக்கு லாங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 75 ஹார்ஸ் பவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும். அப்புறம் டார்க்குன்னு பார்க்குறப்ப லாங் ரேஞ்சில் 114 Nm ஆஃப் டார்க்கும், உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் 110 Nm ஆஃப் டார்க். ஒரே ஒரு 4 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேக் சீட்டில் உட்கார போகிறோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹெட்ரூம்லாம், நீரும் இவ்வளோ இருக்குது, கால் நீட்டி வச்சுக்கலாம். அண்டர் தை சப்போர்ட் ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கெலாம் ஓகே. கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களாம் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் டேஷ், புஷ் ஸ்டார்ட் பட்டன், டச் ஸ்க்ரீனு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், கியர் நாப் செலக்டர், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங், அப்புறம் பவர் விண்டோஸ், ஹார்மன் மியூசிக் சிஸ்டம், ஹர்மான். இருங்க இதுலேயாவது பூட்டு திறந்து பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் வண்டி பாருங்கள், வெள்ளை கலர் சீட் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். எலக்ட்ரிக் டியாகோ ஈவி. பூட்டை திறந்து பார்ப்போம். இந்த பட்டன் சென்சார், ஸோ அவ்வளோதான். பூட் ஸ்பேஸ், ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ். பாதி வந்ததுக்கப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிக்குது. பூட் ஸ்பேஸ், ஒரு டீசெண்டாக ஒரு பெரிய லக்கேஜ் பேக்கு, அப்புறம் 2 பேக், 3 பேர் திங்ஸ் அடுக்கலாம். 4 பேர் எடுக்கணுன்னா அந்த மேலே இருக்க பார்சல் ஷெல்ஃப் ட்ரே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்படியே ஃபுல் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக தேவைன்னா 2 பேர் போகிறப்ப இந்த லாக் எடுத்துகிட்டு மொத்த சீட்டையும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த காரில் இருக்கக்கூடிய கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த காரை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்னா, நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரில் பண்ணிங்கன்னா 7.2 கிலோவாட்டில் உங்களுக்கு 2.5 மணி நேரம் பிடிக்கும் மீடியம் ரேஞ்சுக்கு. லாங் ரேஞ்சுக்கு ஒரு 3.5 மணி நேரத்தில் 3.6 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். பட் நார்மலாக நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னா 15 ஆம்ப் சாக்கெட்டில் மீடியம் ரேஞ்சுக்கு 6.9 மணி நேரம், கிட்டத்தட்ட 7 மணி நேரமும், லாங் ரேஞ்சுக்கு 8.7 மணி நேரமும் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் வண்டியில் எக்ஸைட் பேட்டரிக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து மைண்டில் வந்து தோணுச்சு. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெட் லேம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் சிஸ்டம், அதுக்கெல்லாம் இந்த பெரிய பேட்டரியோட சப்போர்ட் வந்து தேவையில்லை. அதனால் இந்த எக்ஸைட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அப்புறம் வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெரிய பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஏன்னா வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. மற்றபடி நீங்கள் கார் அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறதுக்குலாம் அந்த எக்ஸைட் பேட்டரியிலேருந்து தான் வந்து பவர் வந்து போகும் போல். இந்த பேட்டரிக்கான வாரண்டின்னு பார்க்குறப்ப 8 வருஷம் உங்களுக்கு. அப்புறம் கிலோமீட்டரில் 1,60,000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியாக கொடுக்குறாங்க பேட்டரிக்கு. வண்டிக்கு 3 வருஷம் வாரண்டியும், அப்புறம் 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோட வாரண்டியும் வந்து இந்த காருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த காரில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். நைட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் மோடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும், அப்புறம் காலையில் ஆனால் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த காரோடைய சேஃப்டியை பற்றி பார்க்கலாம். இந்த காரோட சேஃப்டின்னு பார்க்குறப்ப GNCAP கிராஷ் ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் இருக்குது, டிரைவர் அப்புறம் கோ பேசஞ்சர்.
நெக்ஸ்ட் இந்த பேட்ரி IP67 சர்டிஃபைட் பேட்ரி. அதனால் என்ன யூஸ்னா வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வந்து டஸ்ட் ப்ரூஃப். சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் ABS இருக்குது, EBD இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரியர் பார்க்கிங் சென்சார்ஸோட. அப்புறம் நீங்கள் ஸ்டியரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் வந்து அசஸ் பண்ணுற ஃபியூச்சரும் இருக்குது, கைட்லைன்ஸ். அடுத்த ஃபியூச்சர் TPMS, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். 4 வீலில் எவ்வளோ காத்திருக்குன்றதை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிற நேரத்துலலாம் அந்த ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட் மிரர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பார்க்கிங் டைட்டான ஸ்பேசஸில் வந்து நீங்கள் கண்ணாடி ரெண்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் சீட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த காரில் இருக்குது. அப்புறம் ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸும் இருக்குது. நைட் டைமில் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகிறப்ப லைட்டு கொஞ்சம் நேரம் வந்து எரிஞ்சிட்ருக்கும். அப்புறம் இந்த காரில் வந்து முக்கியமாக உங்களுக்கு ஸ்பேர் வீல் இல்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு டயர் பஞ்சர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு வந்து காற்றும் நீங்கள் 4 வீலுக்கு வந்து பிடிச்சிக்கிற மாதிரி கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். மோஸ்ட்லி எல்லா காருக்கும் ஏர் கம்ப்ரஸர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. டெய்லியும் நம்ம வந்து டயரோட ப்ரெஷரை வந்து செக் பண்ணி சூப்பரான PSAயில் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த காரை வாங்குறப்ப முடிஞ்சால் நீங்கள் 7.2 கிலோவாட்டில் ஹோம் வால் பாக்ஸ் சார்ஜர் வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் லாங் ரேஞ்சுக்கெலாம் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்பயுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காரில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 17 சென்டிமீட்டர். இதோட உங்களுக்கு 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டரோட ஒரு சூப்பரான மியூசிக் சிஸ்டம் இருக்குது. கண்டிப்பாக மியூசிக் லவர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த டியாகோ கார் யாருக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஒரு ஷார்ட்டான டிஸ்டன்ஸ், ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் டிரைவுக்கு ஒரு சிட்டி காராக வந்து இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெப்பியாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேட்ச்பேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா வந்து நார்மல் ஆட்டோமேட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜர்க்கியாக இருக்கும். எலக்ட்ரிக் கார்ஸில் ஆட்டோமேட்டிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டாடா டியாகோ உங்களுக்கு எந்த ரீசனுக்காக பிடிக்கும்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸிங்காக உங்களுக்கு ரொம்பவே அடாப்டிவாக உங்களுக்கு ஒரு சூட்டபிள் வெல் பேக்கேஜாக இருக்கும். உங்கள் பாக்கெட்டோட மணியை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த கார் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குன்றது தான் என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோஸோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.